மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய தலைமை பொதுக்குழு மதுரையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுவுக்கு வருகை இருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, எந்த நிலையிலும் என்னுடைய களப்பணியில் மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தோளோடு தோள் இருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நான் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தோழர்களே, நம்ம கட்சியினுடைய அடுத்த கட்ட கட்சியுடைய வளர்ச்சி திட்டத்தை நிர்வாகத்தோடு இந்த பொதுக்குழுவை ஆலோசித்து சில முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் நம் கட்சியில் முன்பு பொறுப்பு வகித்துக் கொண்டிருந்த தொடர்ச்சியாக என்னோடு 10 ஆண்டுகளுக்கு மேலாக என் களப்பணியில் கூட இருக்கக்கூடிய சகோதரர் சங்கர் அவர்கள் கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக என்னோடு செயலாற்றி வந்தார். அவர் இன்று முதல் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் இன்று நியமனம் செய்திருக்கிறோம். அவருடைய களப்பணி என்னோடு வளர்ந்தது. மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் அவரை நெஞ்சார வாழ்த்துகிறேன். அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய அறிஞர் PK ஸ்டாலின் அவர்கள் சமூக பணியிலே ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர். தொடர்ச்சியாக மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய களப்பணியை நன்கு கவனிக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் மருதநாட்டு மக்கள் கட்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக களப்பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அவருடைய களப்பணியை நாங்கள் ஊக்குவிக்கணும், அங்கீகரிக்க வேண்டும். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்ட தொகுதி, சிவகங்கை சட்டமன்ற தொகுதி, மானாமலை சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய சிவகங்கை மாவட்ட செயலாளராக அவரை இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம். அவருடைய களப்பணி மென்மேலும் வளர அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். மதுரை மாவட்டத்தில் மாநகரில் என்னோடு தொடர்ச்சியாக செயல்பாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய என் ஆர்வலி தம்பி மதிச்சிய PM நவீன்குமார் அவர்களுக்கு மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக அவரை நாங்கள் இன்று அவரை நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய களப்பணி மென்மேலும் வளர்வதற்கு அவரை நான் வாழ்த்துகிறேன். மதுரை புறநகர் பகுதியில் சேலப்பட்டி ஒன்றிய செயலாளராக சகோதரர் ராமராஜ் அவர்களுக்கு சேலப்பட்டி ஒன்றிய செயலாளராக அவரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவருடைய களப்பணி முன்னோர் வளர அவரை வாழ்த்துகிறோம். சோழாவரம் தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டி ஒன்றிய செயலாளராக ஆயுர் தம்பி அமைச்சாவரம் பாலாஜி அவர்களை வாடிப்பட்டி ஒன்றிய செயலாளராக அவரை நியமனம் செய்திருக்கிறோம். அவரை வாழ்த்துகிறோம். பொம்மனம்பட்டி கார்த்திகராஜா அவர்கள் வாடிப்பட்டி ஒன்றிய அமைப்பாளராக அவரை நியமித்திருக்கிறோம். அவரை கட்சியின் சார்பில் வாழ்த்துகிறேன். மேலும் என்னோடு தொடர்ச்சியாக களத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மீண்டும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான தோழர்களே, இந்த பொதுக்குழுவிலே கலந்திருக்கக்கூடிய கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், மதுரை மாவட்ட செயலாளர், தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ரஜித்குமார் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் அவர்களே, மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொன்ராஜன் அவர்களே, இந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் தினேஷ் பாண்டியன் அவர்களே, வழக்கறிஞர்களே, அமைப்பினுடைய சட்ட சிக்கல்களை
நாங்கள் எந்நேரமும் அவர்களை தொடர்பு கொண்டால் இந்த அமைப்பினுடைய சட்ட பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த பொதுக்குழுவை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை கட்சியின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எம்மோடு தொடர்ச்சியாக கூட இருக்கக்கூடிய முனைவர் தோழர் ராஜன் பாபு அவர்களே, மதுரை மாவட்ட தெற்கு மாவட்ட செயலர் ரஞ்சித்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான தோழர்களே, மருதநாட்டு மக்கள் கட்சி என்பது ஒரு சமூக இயக்கம் என்று தொடர்ச்சியாக நான் பேசி வருகிறேன். அந்த வகையில் மருதநாட்டு மக்கள் கட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர் படம் பயன்படுத்தப்படுகிறது, தந்தை பெரியார் படம் பயன்படுத்தப்படுகிறது, பேராசான் காரல் மார்க்ஸ் படத்தை மருதநாட்டு மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள். காமராஜ் படத்தை இந்த சமூகம் யாருமே பயன்படுத்தவில்லை, ஆனால் மருதநாட்டு மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று இங்கே பல பேருக்கு கேள்வி எழுகிறது. அன்பான தோழர்களே, இந்த சமூக மக்களுக்கு எண்ணற்ற இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சமூக மக்கள் ஒரு அரசியல்படுத்த வேண்டும், இந்த மக்களை அமைப்பாக்க வேண்டும், இந்த மக்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் மருதநாட்டு மக்கள் கட்சி இயக்கம். இது சமூக இயக்கம் என்று பலமுறை நான் சொல்லி வருகிறேன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் சொன்னால், சமூகம் என்பது ஒரு சாதியை சார்ந்தது, ஒரு சாதிக்கான கட்டமைப்பை கொண்டது. ஆனால் மருதநாட்டு மக்கள் கட்சி அப்படி இல்லை. மருதநாட்டு மக்கள் கட்சி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் குரல் கொடுக்கும். தமிழ் சமூகத்தினுடைய பொதுத்தளத்திலே மருதநாட்டு மக்கள் கட்சி களமாடும். இந்த மக்களை அதிகாரத்துக்கு கொண்டு போவது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்காமல், புரட்சியாளர் அம்பேத்கரை பயன்படுத்தாமல் எப்படி சமூக மக்களை அரசியல்படுத்துவது? இந்திய அரசியல் சட்டத்தை வகுத்து தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வகுத்து தந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் சட்டமே இயங்குகிறது. அப்படி என்றால் அதிகாரத்தை நுகர வேண்டும், அதிகாரத்தை அடைய வேண்டும், அதிகாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகத்தை, எளிய மக்களை அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்காமல், புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்காமல் எப்படி இது சாத்தியமாகும்? அதை புரிந்து கொண்டுதான் புரட்சியாளர் அம்பேத்கரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு களமாடுகிறோம். தமிழ்நாட்டிலே பெண் விடுதலைக்காக போராடிய தந்தை பெரியார். பெரியார் இல்லை என்றால் பெண்கள் வீதிக்கு வந்து அவர்கள் படிக்க முடியாது, கல்வி எடுக்க முடியாத சூழல். அப்படிப்பட்ட காலத்தில் பெண் விடுதலைக்காக தொடர்ச்சியாக தன்னுடைய இறுதியாக போராடிய தந்தை பெரியாரை இன்றைக்கு எல்லாம் விடுதலை பெற்று விட்டார். பெண்கள் ஆண்களுக்கு சமமாக எல்லா வேலைகளும் பங்கெடுத்து விட்டார்கள். பெரியார் தேவை என்று பேசுறாங்க. தனிப்பட்ட சமூகத்துக்கு பெரியார் என்ன செய்து விட்டார் என்று கேட்கிறார்கள். பெரியார் ஒரு சாதிக்கு என்ன செய்தார் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு பெரியாரால் மனித குலத்துக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே தன்னுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்காக அவர் தேவைக்கு பேசி வரும் சிலர் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்தார்கள். இன்றைக்கு அவருடைய தேவைக்கு தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள். அவர் ஆதரித்து பேசும்போது ஆமான் என்று சொன்னார், நீ எதிர்த்து பேசும்போது அதை ஆமான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அவர் என்ன சொன்னாலும் கேட்கிறதுக்கு தம்பிகள் ஒரு கூட்டமாக அங்க இருக்கிறார்கள். தன்னுடைய சுயலாபத்திற்காக தமிழ்களிலே நாம் தமிழர்கள் இயக்கம் கட்டி இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சியால் பெற்று தந்த தமிழ் மக்களுக்காக பெற்று தந்த விஷயத்தை எல்லாரும் ஒன்று சொல்ல முடியுமா? மேலே நோக்கி தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி தமிழ் சமூகத்துக்களை ஒரு சண்டை மூட்டி விட்டதை தவிர நாம் தமிழர் தமிழ் தேசிய பேசுவதற்குரிய
அவர்களால் இந்த தமிழ் மண்ணிலே என்ன நடந்திருக்கிறது? ஏன் அப்படி சொல்றேன்? தமிழ்நாட்டிலே தமிழ் சமூகத்திலே யார் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் தமிழ் தேசியம் பேசுவார்கள். நாம் தமிழ் சார்ந்த சீமான் போன்றவர்கள் தமிழ் மண்ணிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். இங்கே பிறவாக இருக்கிறவர்களை அவரை ரசிக்க நினைக்கிறார். எப்படி இந்தியாவில் பாசிசத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, பாஜக பாசிசம் என்ன சொல்றது? இங்க நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ல வருது. அங்க என்ன சாதி பிளவுபடுத்துது பாஜக, மதத்தின் பேரிலே அரசு செய்து பாஜக பாசிச கும்பல். நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன சொல்றாரு? அவர் சொல்றது வேறு. அவங்க சாதி முறையில் இங்கே பாசிசம் திணிக்கிறார்கள். இங்கே ஒளிப்பெறால் அந்த சீமான் அவர்கள் இங்கே பாசிசம் திணிக்கிறார். எப்படி சொல்றேன்னா, ரொம்ப குறுகிய சமூகம், ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய சமூகம். ஒளிப்பெறால் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்று அவர்களும் சண்டையிட்டு அவர்களை போது இந்த சமூகம் பின்னோக்கி அரசியல் பின்னோக்கி போய் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை அரசுப்படுத்துக்கு முயற்சி செய்கிறோம். இதை இடையில தற்பெருமை பேசி இந்த சமூகத்துடைய வரலாறு பேசி தமிழ் தேசியம் பேசுறோம். அதுல பின்னோக்கி அவர்களை இழுக்க முயற்சிக்கிறாங்க. அதுல சிக்குண்டு போயிடக்கூடாதுன்னா உங்களை நாங்க எச்சரிக்கிறோம். தொடர்ச்சியா இந்த மலையாள மக்கள் சொல்வது விமர்சனம். நம்ம சமூக சார்ந்த தலைவர்கள் படம் இல்லை, அந்த படம் இல்லை, இந்த படம் இல்லை. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அலாம் தியாகி இமானுவேல் சேகர், தியாகி இமானுவேல் சேகருடைய இந்த சமூக இந்த வரலாற்று கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார். பனையராஜர் சமூகத்தினுடைய அடையாளம் தியாகி இமானுவேல் சேகர். இந்த சமூகத்தினுடைய அடையாளம் அந்த இயக்கம் என்ன கொள்கையை கொண்டிருக்கிறது. நாங்கள் பயன்படுத்துகிற நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை தலைவர்கள். இமானுவேல் சேகர் காமராஜர் அரசியலே ஒன்றாக அவர் நின்று வேலை செய்திருக்கிறார். இமானுவேல் சேகர் மறைந்த பிறகு அந்த குடும்பத்திற்கு பிறந்தவர் காமராஜர்கள் பெருமளவில் உதவி செய்திருக்கிறார். இந்த மண்ணிலே சாதிக்கு எதிராக நின்று போராடி இருவரை களத்தில் நின்று மாண்டு போன 4 பெண்பிள்ளைகளை விட்டு மாண்டு போன தியாகி இமானுவேல் சேகர் அவர்கள் இறந்த பிறகு அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கு, அந்த குடும்பம் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு காமராஜ் பெரும்பாலும் உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட கொள்கை தலைவரை வரலாற்று மக்கள் கட்சி ஏற்று இந்த இயக்கத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. இதை நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் கண்டுணர்ந்து கிராமம் முழுவதும் மருநாட்டு மக்கள் கட்சியுடைய இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும். மருநாட்டு இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கு. அப்படிதான் இந்த சமூக சார்ந்த கோரிக்கைகளுக்கு மருநாட்டு மக்கள் கட்சி குரல் கொடுக்காதா என்று கேள்வி கேட்கிறாங்க. இந்த சமூகத்துடைய நீண்ட நாள் கோரிக்கை, பேர்மாற்ற கோரிக்கை, அதுக்கு மதுரையிலே 2020 மிகப்பெரிய மாநாடை நடத்தியவர்கள் மருதநாட்டு மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்தணும். அதனால இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு ஒருபோதும் எதிராக இருக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கை அவசியமாக இல்லையா என்பதை இந்த மக்கள் புரிந்து கொண்டு அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்லணும்னு நான் சொல்றேன். இந்த மக்களுடைய கோரிக்கை ஒருபோதும் நாங்கள் எதிராக நிற்க மாட்டோம். தொடர்ச்சியா இந்த கலப்படையில் இருக்கிறோம். 2020 எப்படி ஒரு மாநாடு நடத்துறோமோ அதுபோன்று இந்த ஓராண்டுக்குள்ளே ஒரு மாநாடு நடத்துவதாக இந்த பொதுக்குழு திட்டம் கொண்டிருக்கிறோம். அந்த மாநாட்டில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெருந்துறையாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். நிர்வாகிகள் நீங்கள் கிராமங்களோடு சென்று அந்த மாநாட்டுக்கு மக்களை பெருந்தராக அழைத்து வர வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவிலே உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்து தொடர்ச்சியாக எம்மோடு கலப்பணி இருக்கக்கூடிய என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை இருக்கக்கூடிய என்னுடைய அழைப்பிற்கு வருகை இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.